நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் கேட்பது, எத்தனை பேர் இந்த சைக்கிளை வாங்கி பயன்படுத்தி உபயோகிக்கிறீர்கள் என்று கேட்கின்றேன். அதிலே பல பேர் உபயோகிக்கிறார்கள், சில பேர் பேருந்தில் வருகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அரசியல் சார்பாக இன்றைக்கு 47,000 கோடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு மட்டும் இன்றைக்கு செலவழிக்கிறார்கள். 47,000 கோடி என்பது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டான்னு மாணவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது. தமிழக அரசு அதிக தொகை வளர்ச்சி பணிக்கு ஒதுக்குவது என்பது இந்த கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதியை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்குகிறார்கள். இந்த சேவா சதன் பள்ளி என்பது ஒரு பாரம்பரியமிக்க பள்ளி. இப்போ நீங்கள்லாம் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள், உங்கள் நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது தெரிந்திருந்தால் கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ 3 கிரவுண்டில் தான் ஸ்கூலே ஆரம்பிக்கிறாங்க, 4 கிரவுண்டில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு போதுமான இடவசதி கிடையாது, போதுமான விளையாட்டு அரங்கம் கிடையாது, இதுபோல் போதுமான கலை அரங்கமும் கிடையாது. அவர்களெல்லாம் செய்வது என்பது வியாபார நோக்கத்தோடு பள்ளியை ஆரம்பித்து அதிலே வருமானத்தை பார்த்து, எனக்கு தெரிந்து ஒரு 25-30 ஆண்டுகளிலே கல்வியை மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள். ஒரு காலத்தில் எந்த வியாபாரம் பெரிய வியாபாரம் சொன்னால் தண்ணி அடிக்கிற வியாபாரம் தான் பெரிய வியாபாரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன வியாபாரம் பெருசான்னு கேட்டிங்கன்னா சிகரெட் குடிக்கிற வியாபாரம் பெரிய வியாபாரமாக இருக்கும். இதில் தான் அதிக லாபம் அவனுக்கு வரும். ஆனால் இப்போ ஏதோ அதிக லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பள்ளியை நடத்துகிற தனியார் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுகிறார்கள். எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், வந்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இது போல கட்டமைப்போடு ஒரு பள்ளியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்கேஜி சேர்ந்தா 3 லட்சம் ரூபாய், இன்னைக்கு இது 3 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தாதான் அந்த கட்டமைப்போடு பள்ளியை நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா கிடையாது. ஆக அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிற இந்த நிர்வாகம் இந்த பள்ளியை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்ற தொடர்ந்து என்று சொன்னால், நான் படிக்கிற காலத்திலிருந்து இந்த பள்ளி இருக்கிறது. அதுக்கு முன்பாக இருந்திருக்கு நினைக்கிறேன். எத்தனாண்டுமா? 1953. அப்போ குறைஞ்சது 78 ஆண்டுகள் இந்த பள்ளி இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் படிக்கும்போது கார்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ எங்களுக்கு நேரம் வீட்டிலேருந்து அப்படியே போயிடலாம். ஒரு காலத்தில் 3 ஸ்கூல் தான் இருந்தது தாம்பரத்தில். கார்னியர் ஸ்கூல் இருந்தது, சேவா சதன் பள்ளி இருந்தது, அதுக்கு அடுத்து நேஷனல் ஸ்கூல் இருந்தது. இந்த சேவா சதன் பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், இந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற மக்கள் அன்றாடம் வேலைக்கு போனால்தான் சாப்பிட முடியும் என்ற ஒரு நிலை இருந்த காலத்தில் இந்த சேவா சதன் பள்ளியை இங்கே வந்தது மட்டுமல்ல, இந்த பள்ளியின் மூலமாக அக்கம் பக்கத்தில் யார் கேட்டாலும் சரி, அது மேயராக இருந்தாலும் சரி, அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அது சேர்மனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ நான் மட்டும்தான் இருக்கிறத சொல்ல முடியாது. நான் காலேஜ் ஸ்கூலில் படித்தேன். மீதி அத்தனை பேருமே இந்த பள்ளியில் படித்த மாணவர்களாகத்தான் உயர்ந்திருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அது அந்த அளவிற்கு இந்த கட்டமைப்பை அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர்களை அறிவுறுத்தல் சொல்லி திருத்துவது என்பது அறிவுறுத்தி சொல்லி திருத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவர் மனநிலையில் விளையாட்டிலே இருக்கும். எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ டிவி பார்க்கலாம், எப்போ செல்ஃபோன் பார்க்கலாம், எப்போ விளையாடலாம்,
எப்படி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கம்ப்யூட்டரில் ஃப்ரெண்ட்ஸுக்கூட பேசுகிறோம் அப்படிதானே இந்த எண்ணங்கள் இருக்கும். ஆசிரியர் சொன்னால் கேட்கலான்றது எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நீங்கள். நான் போய் சொல்லி என்ன கேட்க போறீங்களா? இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது, இப்போ தெரியாது இந்த ஸ்கூலுடைய அருமை. இந்த ஸ்கூலை விட்டு போய் ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அப்போ நினைப்பீங்க, அடேடே இந்த பள்ளியை நம்ம நீங்கள் இந்த பள்ளியை ஒரு நாளும் நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் பின்னால் நீங்கள் நினைப்பீர்கள். ஆக நீங்கள் வருங்காலம் கடினமான காலம். இனிமேல் நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. படிச்சுட்டு நீங்களே சுய தொழில் செய்ய அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நான் எல்லா ஸ்கூலுக்கும் போகிறதில்லை. நிறைய ஸ்கூலில் என்ன கேட்குறாங்க. சில நேரங்களில் டைமே நான் ஒதுக்கி தரதில்லை, தர முடியல. சில இடங்களில் அவங்களே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது நம்ம ஊர்ன்றதால நான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து அரசு சார்பாக கொடுக்கப்படுகிற சைக்கிளை சரியாக கொடுக்கிறார்கள் பார்ப்பதற்கு தான் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன். அத்தனை பேருக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை குழந்தைகள்லாம் +1 +2 10வது இல்லை பரீட்சை எழுதுகிறாங்கல்ல, நல்லா அரையாண்டு பரீட்சை எழுதுகிறீர்கள். நீங்கள் அத்தனை பேருமே நல்ல மார்க் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.